வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிக்கோலையோட சங்கீத் ஃபங்க்ஷன் ஆனது ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த சங்கீத் ஃபங்க்ஷனில் நிறைய பேர் அவங்கவுங்க சைட்லேருந்து வந்து நிறைய விதமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சரத்குமாரும் சரி, ராதிகா அவர்களும் சரி, 2 பேரும் சேர்ந்து ரவுடி பேபிக்கு டான்ஸ் ஆடினது ஒரு மிகப்பெரிய வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அங்கே இருந்தவங்களை தாண்டி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோஸும் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கிற வகையில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆனது அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. அதே போல தான் வந்து சரத்குமார் அவர்களுடைய பையனுடைய டான்ஸுமே வந்து அமைஞ்சிருந்திருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வரலட்சுமி சரத்குமார், ரயான் இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸும் அந்த இடத்துல கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கும் சரி, இப்போ நடந்து முடிஞ்சிருந்த சங்கீத்துக்கும் சரி, அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணி இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் இவங்களுடைய ரிசப்ஷன் நடக்க இருக்கிறதாவும், பேங்காக்ல 7ஆம் தேதி இவங்களுடைய கல்யாணம் நடக்க இருக்கிறதாவும் ஒரு சில தகவல் வந்து வெளியில வந்து இருக்குது. ஸோ ரிசப்ஷன்ல வந்து நிறைய செலிபிரிட்டிஸை வந்து அஃபிஷியலா வந்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா செலிபிரிட்டிஸையும் தாண்டி ஒரு முக்கிய புள்ளிகளாக இருக்கிற பொலிட்டிஷியன்ஸுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் மோடி அவர்களையும் சேர்த்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி அந்த நாளைக்கு ரிசப்ஷன்ல யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த கூடிய சீக்கிரம் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.